Welcome to Jesus God Palace in the name of Jesus. நாம இப்போது யாவரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்துவோமாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயோரே, துதிக்கை பாக்கிறரே, மகிமையானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், எங்கள் பரலோக தேவாதி தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. அற்புதர், அற்புதர், ஹalleluya, ஹalleluya. நம்முடைய தேவன் அற்புதர், ஹalleluya, ஹalleluya. வல்லமையானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்கள் நிறைந்த தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், ஹalleluya, 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 ஹalleluya. அற்புதரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அபிஷேகநாதனே, ஸ்தோத்திரிக்கிறோம். அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது பிரியமாய் இருக்கிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமது அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. உமது இரக்கத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. வல்ல மீட்பரே, ஹalleluya, ஹalleluya. வல்ல மேய்ப்பரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. யெகோவா தெய்வமே, ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே, ஹalleluya, 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 ஹalleluya. ஜீவ நதியே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஜீவ ரசமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, எங்கள் ரட்சகரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஜீவ நதியே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகத்துவமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அபிஷேகத்தால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. மகத்துவங்கள் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. அற்புதரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. அற்புதரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அக்னியாய் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கரம் பிடித்த நாயகனவர், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவாதி தேவனவர். ஹalleluya. எங்களை கரம் பிடித்த நாயகனே, கல்வாரி நாயகனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து நடத்துகிறாரே, ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் கல்வாரி நாயகனே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மைகளின் நாயகனவர். ஹalleluya, ஹalleluya. நன்மைகளின் நாயகனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. முது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்த தேவன். ஹalleluya, ஹalleluya. ஜீவ ரத்தத்தால் நம்மை சுத்திகரித்தாரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீவ ரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டாரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உமது அபிஷேகங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உமது வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சத்தியம் ஜீவனும் வழிமாகிய தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். உன்னதரே, உயர்ந்தவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் மூலை கல்லே. ஹalleluya. எங்கள் அஸ்திவாரமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வார்த்தையின் வடிவமே, வசனங்களின் தெய்வமே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக ராஜாதி ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. அப்படியே மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. அற்புதரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எங்கள் அடைக்கலமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவரால் என்னை பரலோகம் இல்லை என்று கற்றுத் தந்தாரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாக்கு மாறாத தேவனை ஸ்தோத்திரிப்போம்.
Hallelujah, hallelujah, hallelujah. Stotram, stotram, hallelujah. 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 ஜீவாத்மே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah. Hallelujah. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே. எங்கள் பாவ சாபங்களை ஏற்று எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட சித்தம் கொண்டீரே. Hallelujah. Hallelujah. உன் இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது அன்பிற்காக ஸ்தோத்திரம். Hallelujah. ஸ்தோத்திரமானவரே. Hallelujah. Hallelujah. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் பாதுகாக்கிற தேவாதி தேவனேமுக்கு நன்றிகள் செலுத்துகிறோம். ஹalleluya. எங்கள் நன்மைகளின் நாயகனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மைகளின் நாயகனவர். ஹalleluya, 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 ஹalleluya. நன்மைகளின் நாயகனே. ஹalleluya, ஹalleluya. எங்களை கரம் பிடித்த கல்வாரி நாயகனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே. ஹalleluya. அவரே நம்முடைய புகழ்ச்சிக்குரியவர். ஹalleluya, 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 ஹalleluya. நம்முடைய ரட்சிப்பின் தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya. நம்முடைய மேய்ப்பர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிற தேவாதி தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய சமாதான பிரபு. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் சமாதான பிரபுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரப்பா. ஹalleluya, ஹalleluya. யெகோவா ஷாலோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் நல்ல மீட்பரே. ஹalleluya, ஹalleluya. எங்களை மீட்பவரே. ஹalleluya. அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்பீரே. பாவ சாபங்களுக்கு ஹalleluya. அந்த கிரியலுக்கு அடிமையாய்ப்பட்டிருந்த எங்களை மீட்ட தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஜீவ ரத்தத்தை ஊற்றி எங்களை சுத்திகரித்தீரே. ஹalleluya, ஹalleluya. எங்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. நித்திய ஜீவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் நம்முடைய நித்திய ஜீவன். ஹalleluya, 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 ஹalleluya. எங்கள் நித்திய ஜீவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனைக்குரியவரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே. ஹalleluya, ஹalleluya. எங்களை உள்ளம் கையில் வரைந்த தேவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். கண்ணின் மணி போல் ஒவ்வொரு நாளும் ஹalleluya நம்மை பாதுகாக்கிறாரே. நம்முடைய ஆலோசனை கர்த்தர். அவர் நித்தம் ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எங்கள் நல்ல மேய்ப்பரே. உம்முடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அவருடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. நித்திய ஜீவனை குறித்து சொன்ன தேவனே, எங்களுக்கு கற்று தந்த தேவனே. ஹalleluya. வழி இங்கே பரலோகம் இல்லை என்று எங்களுக்கு கற்று தந்தீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எங்களை நித்திய ஜீவனுக்கு ஏற்ற பாதையில் நடத்துகிறீரே. ஹalleluya. ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் நித்திய ஜீவனே, அபிஷேக நாதனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒரு பிரசன்னங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்தவரே. எல்ரோயி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். ஹalleluya. சர்வ சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன் அவர். ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைக்க புத்திர சிவிகாரத்தை தந்தாரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. நம்மை காண்கின்ற தேவன் அவர். ஹalleluya. எங்களை காண்கின்ற தேவனே. ஹalleluya. எங்களை கண்டு அழைத்த தேவனே. ஹalleluya. சிறுமைப்பட்ட வாழ்விலிருந்து சுரந்து விளங்கும்படியாக எங்களை கண்டு அழைத்த தேவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீவ நதியுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவ நதியாக எங்கள் வாழ்க்கையில் வருகிறவரையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வசன தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. துதிக்கை பாத்திரனே. ஹalleluya. தூயோனே, மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, பரலோக ராஜாவே. ஹalleluya, ஹalleluya. கர்த்தரே தேவன். ஹalleluya. அவரே பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. வருகிற தேவனாகிய இயேசுவாகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. கர்த்தரே தேவன். ஹalleluya, 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 ஹalleluya.
கர்த்தரே இயேசு. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. நமக்காக ரத்தம் சிந்திய கர்த்தராகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கண்டங்களை அழைத்த தேவனேயுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் எங்களை அழைக்க வருகிற கர்த்தராகிய இயேசுவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரைங்கிற நாமம் உடைய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் விடுதலையின் நாயகன், நம்மை விடுவிக்கிற தேவன், நம் குடும்பங்களில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிற தேவன் அவர் ஒருவனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிறிஸ்துவினால் குறைவுகள் நிறைவாக்கப்படும். ஹalleluya ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் எல்லா குறைவுகளும் கிறிஸ்துவினால் நிறைவாக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இயேசு நாதாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்மைகளின் நாயகனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று நமக்கு சொல்லி நம்மை பரிசுத்த பாதையில் நடத்தி இன்னும் மேன்மேலும் பரிசுத்தமடைய செய்கிறாரே, அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ எத்தனையோ நன்மைகள். ஹalleluya. நன்றி நாதா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய நன்மைகளுக்காக, அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. வருஷத்தை அவருடைய நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே, வருஷத்தை என்னுடைய நன்மையால் முடிசூட்டுவேன் என்ற தேவனுடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. அவருடைய நன்மைகளால் நம்மை முடிசூட்டுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாக அழைத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் உயர்ந்தவர், உன்னத மறைவில் வைத்து பாதுகாக்கிற தேவன் அவர். ஹalleluya. செட்டைகளின் மூடி மறைத்து பாதுகாக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். அபிஷேக நாதனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அதிகமாய் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உமது வல்லமையால் நிரப்பி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அதிகமாய் வல்லமையாய் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபுவே ஹalleluya. எங்களுக்காக எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக எங்கள் பாடங்களை ஏற்ற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பாதங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் ஹalleluya ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகன், நம்மை விடுவிக்கும்படி, நமக்கு விடுதலை தரும்படி வந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியே ஹalleluya. ஆவியே உற்சாகம் உள்ளதென்று சொல்லி எங்களை ஆவியால் நிரப்புகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆவியாளர்களை அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டு கொள்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆதியில் ஆசைவாடி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் இப்போது நம் மத்தியிலும் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. ஆவியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. சமாதானத்தின் பிரபு, மனமகிழ்ச்சியின் பிரபு. ஹalleluya. நமக்கு மனமகிழ்ச்சியின் சமாதானத்தின் தரும்படியாக ஹalleluya நம்முடைய அவருடைய வல்லமையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே, அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே, அவருடைய கர்த்தத்துவங்களால் மூடி மறைக்கிறாரே. ஹalleluya 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 ஹalleluya. அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கு பாத்திரரே ஹalleluya. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற துதிக்கு பாத்திரனாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியமே ஜீவனே ஹalleluya. எங்கள் வாழ்க்கை ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஜீவன். ஹalleluya ஹalleluya. நமக்கு ஜீவன் தந்த தேவாதி தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அபிஷேக நாதனை அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அதிகமாய் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலையின் அபிஷேகத்தால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அக்னியே ஹalleluya. கண்மலையே ஹalleluya. அக்னியால் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உமது பிரசன்னங்களால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உமது ஆவியால் அப்போ இந்த ஆவிமலை பொழிந்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆவிமலை பொழிந்து கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. இப்போதும் நம்மை ஹalleluya ஹalleluya நம்முடைய குறைகளை நிறைவாக்கும்படி ஆவிமலை பொழிந்து கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. அபிஷேக நதியே ஹalleluya. ஜீவ நதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். வற்றாத ஜீவ நதியே ஹalleluya ஹalleluya ஹalleluya. வற்றாத ஜீவ நதியாக எங்கள் குடும்பங்களில் பிரவேசிக்கிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆவியாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அக்கினியே கண்மலையே ஹalleluya. உயர்ந்தவரே உன்னதரே அடைக்கலமே
ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 வல்லமையே நல்ல மேய்ப்பரே ஹalleluya நல்ல மேய்ப்பரே மேய்ப்பரே ஹalleluya 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 யெகோவா தெய்வமே யெகோவா ரப்பா ஹalleluya ஹalleluya எங்களை கண்ட தேவனே எங்களை காண்கின்ற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஹalleluya நம்மீது நோக்கமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அபிஷேக நாதையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேக நதியே ஹalleluya ஹalleluya விடுதலை நாயகனே அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே உண்மை தோன்றுகிறோம் ஹalleluya 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 விடுதலையின் அபிஷேகம் ஹalleluya ஹalleluya அக்கினியின் அபிஷேகம் வல்லமையின் அபிஷேகம் ஹalleluya 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 அளவில்லாமல் ஜீவநதியாக வந்து கொண்டிருக்கிறாரே ஹalleluya ஊற்றி கொண்டிருக்கிறாரே புரிந்து கொண்டிருக்கிறாரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அபிஷேக நதியை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 ஸ்தோத்திரிக்கிறோம் மனசோரே மாட்சிமே வல்லமே ஹalleluya சத்தியமே சத்தியமே ஜீவனே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இப்போது நாம ஸ்தோத்திர பாடலை பாடலாம் எல்லாரும் கேட்டு பாடுங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவா ஸ்தோத்திரம் ஏசுநாதா ஸ்தோத்திரம் தேவாதி தேவா ஸ்தோத்திரம் ஏசுநாதா ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் ஆவியான தேவா ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜா ஸ்தோத்திரம் ஆவியான தேவா ஸ்தோத்திரம் 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 காக்கும் தேவா ஸ்தோத்திரம் சங்கிந்த நாதா ஸ்தோத்திரம் காக்கும் தேவா ஸ்தோத்திரம் சங்கிந்த நாதா ஸ்தோத்திரம் கரம் பிடித்த நாயகனே ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரம் கரம் பிடித்த நாயகனே ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரம் 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 யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரம் யெகோவா ரப்பா ஸ்தோத்திரம் யெகோவா தெய்வமே ஸ்தோத்திரம் யெகோவா ரப்பா ஸ்தோத்திரம் சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்கள் நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரம் சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரம் 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 இப்போது எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம வசனத்தை நேராக கடந்து செல்லலாம். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 5 1 முதல் 23 வசனங்கள், மொத்தம் 23 வசனங்கள் தான் அதில் இருக்கிறது. அதை நாம் எல்லாமே படிக்கலாம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து வாசித்துக் கொள்ளுங்கள். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர்
உங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆர்வமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க உங்கள் என்றான். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மீதியாய் இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோசனைகளையும் அவர்கள் தலைவர்களையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலேயே நீங்கள் ஒன்று குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்பட்டும் வீண் வார்த்தைகளுக்கும் அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்களின் ஆலோசனைகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை, நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதியுங்கள், ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்கிறான் என்றார்கள். அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக காலடிகளை சேர்த்தபடி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள். ஆலோசனையில் அவர்களை நோக்கி, வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். பார்வோனுடைய ஆலோசனைகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்று மீண்டும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அரசு தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்கிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகி நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள், அதனால்தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள், போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அரசு தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதனாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆர்வருக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்களின் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வரப்பட்டது என்ன? ஏன் என்னை அனுப்பினேன்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். இந்த வேத வசனத்திலிருந்து நாம பார்க்கும்போது, இப்போது பார்வோன் அந்த ஜனங்கள் மூப்பர்களோடு எல்லாம் பேசிட்டான். எப்படி நம்மை ஆண்டவர், நம்முடைய கர்த்தராகிய தேவன், நம்முடைய மூதாதையர்கள் ஆராதித்த தேவனாகிய கர்த்தர் இப்போது நம்மை அழைக்கிறார். நம்மை அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு, யாருக்கு? பார்வோன் எகிப்து மன்னருக்கு, எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற உங்களுடைய கூக்குரலை தேவன் கேட்டு இப்போது உங்களை மீட்கும்படியாக இங்கே என்னை அனுப்பி இருந்தார் என்று அவன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, இப்போது அவன் மோசையும் ஆர்வமாக என்ன பண்ணுகிறார்கள்? பார்வோனிடத்தில் இப்போது போகிறாங்க. இப்ப தங்களுடைய அந்த ஜனத்திலிருந்து சொல்லி என்ன சொன்னார்கள்? நம்முடைய தேவன் உங்களுடைய கூக்குரலை கேட்டு தேவன் மீட்க போகிறார் என்று அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லியாச்சு. அவர்களுக்கு அடையாள அற்புதங்களையும் காண்பித்து அவர்களை நம்ப வைத்தாயிற்று. இப்போதும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், பார்வோனிடத்தில் சென்று எங்களுடைய தேவனை ஆராதிக்க இந்த ஜனங்களை எங்களுடைய தேவனுக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும், அதனால் நாங்கள் எங்கே பண்டிகை கொண்டாட வேண்டும்? வனாந்தரத்தில் சென்று, எங்களுடைய தேசத்தில் வனாந்தரத்தில் சென்று நாங்கள் பண்டிகை கொண்டாட வேண்டும். அதற்காக எங்கள் ஜனங்களை அனுப்பிவிட, அதற்கு 3 நாள் சென்று 3 நாள் நாங்கள் பிரயாணம் சென்று பண்டிகையை நாங்கள் கொண்டாடி தேவனை ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டும் என்று அங்கே பார்வோனிடத்தில் சொல்லுகிறார்கள். அதற்கு பார்வோன் என்ன சொல்கிறான் என்றால், அது யார் எனக்கு தெரியாது, அந்த தேவனை என்று அவன் ஒரு நக்கலாக பேசுகிறான். அப்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் எங்களை அனுப்பவில்லை என்றால், அதாவது நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை சென்று ஆராதித்து தொழுது கொள்ளவில்லை என்றால் எங்களுக்கு கொள்ளை நோய்களை அவர் அனுப்புவார், கொள்ளை நோய்களையும் பட்டயத்துமாரும் எங்களை சாகடிப்பார் என்று அவர்கள் பேசுகிறார்கள், பயந்து பேசுகிறார்கள். ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான் என்றால்,
வாங்குகிறவர்கள் அவர்களுக்கு கட்டளை இருக்கிறார். இனி அவர்களை அதிகமாய் வேலை வாங்குங்கள். அவர்களுக்கு என்ன கொடுத்தால் அங்கே அதிகமாய் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? செங்கல் அறுக்கிற வேலை. செங்கல் என்ன, அந்த வீடு கட்டுவதற்காக நமக்கு நம்ம இடங்கள்லயும் செங்கல் அறுப்பார்கள். அதே மாதிரி செங்கல் அறுக்கிற வேலைகளை எல்லாம் கொடுத்து அதிகமாய் அவர்கள் பாரத்தை ஏற்றுகிறார்கள். இப்போது அவர்களை வைக்கோல், அவர்களுக்கு அந்த சுமை சுமக்கிறதுக்கு வைக்கோல் வச்சுதான் சுமைக்கிறார்கள். அப்ப இனி அது உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று அவர்களுக்கு கட்டளையிடப்படுகிறது. வேண்டும் என்று சொல்லப்படுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் இவ்வளவு, ஒரு நாள் ஒரு மனிதன் இவ்வளவு அவங்களுக்கு கணக்கு காமிக்க வேண்டும். அந்த கணக்கின்படியாக செய்து கொடுக்கவும் வேண்டும் என்றும் அவர்களுக்கு இன்னும் பாரத்தை ஏற்றுகிறார்கள். இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் வைக்கோலுக்கு அவங்களுக்கு சுமை சுமக்கிறதுக்காக வைக்கோலுக்கு பதிலாக அவர்கள் தாளத்துகளை, அதனால் அந்த வைக்கோல் போல ஒரு இது அதையெல்லாம் தேடி எடுத்து வந்து அவர்கள் இது பண்ணுகிறார்கள். அடுத்து மீண்டும் அவங்களுக்கு அதையெல்லாம் தேடி பொறுக்கி கொண்டு வந்து அதை செய்து அந்த வேலையை முடிப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. அதிக நேரம் விரயமாகிறது. அவர்கள் அங்கே கடந்து சென்று அவற்றையெல்லாம் பொறுக்கி எடுத்து வந்துவிட்டு அடுத்ததாக அந்த வேலைகளை செய்ய நேரத்தை அவங்களுக்கு நேரம் போதாதவர்கள் அவர்கள் அடிக்கிறார்கள். நீங்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்று அடிக்கிறார்கள். அதனால் அவர்கள் பார்ப்பதற்கு அந்த தலைவர்கள் போகிறார்கள். யார்? இஸ்ரவேல் வம்சத்தின் தலைவர்கள் சென்று பார்ப்பதற்கு சென்று முறையிடுகிறார்கள். நீங்கள் செய்வது நியாயமா? நீங்கள் ஏன் இப்படி பண்ணுகிறீர்கள் என்று அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். அதற்கு அவன் என்ன செய்கிறார் என்றால், உங்களை கெடுத்து அந்த மோசையும் ஆர்வரும் உங்களை கெடுத்து விட்டார்கள். அதனால் நீங்கள் இந்த வேலைகளை செய்துதான் ஆக வேண்டும் என்று அவனும் அந்த இறுகுகிறான். அவனுடைய மனம் அங்கே இறுகி போகிறது. இவர்களை மீண்டும் ஒடுக்குகிறார்கள். இவர்கள் அந்த பார்வோனை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது மோசையும் ஆர்வனையும் பார்த்து அவர்கள் திட்டுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களை சாகரிக்கதான் நீங்கள் வந்தீர்கள். நாங்கள் சமாதானத்தோடு கடந்து சென்றிருந்தோம். ஆனால் நீங்கள் எங்கள் வாழ்க்கையை குறுக்கிட்டு எங்களை சாகரிக்க வந்தீர்கள். எங்களுக்கு தூண்டல் இப்படி தூண்டி அவர்களும் அந்த எங்கள் தேவனை ஆராதிக்க போக வேண்டும் என்று சொன்னது நிமித்தம் இப்போது பார்வோன் இவர்களை பாரம் இன்னும் அதிகமாக ஏற்றுகிறான். இதற்கு பதிலாக தேவன் உங்களை நியாயம் தீர்க்க கடவுள் என்று அவர்கள் திட்டுகிறார்கள். இந்த நேரத்தில் மோசே என்ன பண்ணுகிறான்? தேவனோடு போய் முறையிடுகிறான். தேவனே, நீர் எல்லார்களை மீட்பேன், என் மூலம் நீர் மீட்பேன் என்று நீ சொன்னீர் அல்லவா? ஆனால் நீர் ஏன் மீட்கவில்லை என்று கேள்விக்குறியோடு அவன் அங்கே கேள்விக்குறி கேட்கிறான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம என்ன பண்ணுவோம்? இது மாதிரி நம்ம கஷ்டமாக இருக்கும் போது தேவனுடைய பாதத்துல இருந்து அழுவோம். ஆண்டவரே, நீர் மீட்க வேண்டும், ஏன் நீர் மீட்காமல் இருக்கிறீர்? நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பார், நான் இதை செய்வேன் என்று. ஆனால் ஏன் செய்யவில்லை என்று நம்ம இது போலதான் அங்கலாய்ப்போம். மோசே அதே போலதான் இப்போது அங்கலாய்க்கிறார். தேவனே அவருக்கு என்ன சொன்னார்? நீ இப்போ இந்த விஷயங்களை அடையாளங்களை காண்பி அடுத்து பார்வோனிடத்தில் எடுத்து சொல்லு, அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லு என்று. ஆனால் இந்த காரியத்தை நீ சொன்னது போல் நான் போய் சொன்னேன். ஆனால் இப்போது எனக்கு அங்கே ஆபத்து வந்திருக்கிறது. என்னுடைய ஜனங்களை எல்லாம் இன்னும் அதிகமாக ஒடுக்குகிறார்கள். என்னையும் எனக்கும் தீங்கு அவர்கள் என் மேலே பழி சுமத்துகிறார்கள் என்று ஏன் தேவனே இப்படி என்று அவன் தேவனோடு கேள்வி கேட்கிறான். அப்போது அதுக்கு முன்னாடி தேவன் அங்கே ஒரு வாக்கு சொல்லியிருந்தான். என்ன என்றால், நான் அங்கே உன்னை அனுப்பினாலும் அவர்களை அனுப்பாவிடான். ஆனால் என்னுடைய கையின் வல்லமை அங்கே வெளிப்படும் வரை அது நடக்கும் என்று. பாருங்கள், தேவன் ஒரு காரியங்களுக்கு சில நேரங்களில் சில தாமதங்கள் வைத்திருக்கிறார் என்றால் தேவனுடைய கையின் வல்லமை அங்கே வெளிப்படும்படியாக, அவருடைய அந்த வல்லமையை அங்கே காணும்படியாகத்தான் சில காரியங்களில் தேவன் காலதாமதம் பண்ணுவார். இங்கே மோசையை முதல்ல அனுப்புகிறார். அடுத்ததாக என்ன ஆகிறது? அங்கே இன்னும் அதிகமாய் பாரம் வருகிறது. நாம நினைக்கலாம், ஐயோ நான் ஜெபிக்கிறேன், ஐயோ இன்னும் ஜெபிக்கிறேன், ஆனா இன்னும் அதிகமாய் பாரம். அப்ப அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், இன்னும் நீ அதிகமாய் சுகம் பண்ணு, இன்னும் என்னோடு நெருங்கு, இன்னும் நீ கிட்டி சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் அந்த நேரத்தில் நமக்கு விட்டு பிடிக்கிறார். அதனால் நாம சோர்ந்து போகாமல் நம் தேவனை நம்பி இருக்கிறோம், அவர் நமக்கு செய்யவில்லை என்றால் ஏன் அது என்ற கேள்விக்குறியோடு நாம கலங்கி தவிக்காமல் அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் செய்தே தீர்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அவருடைய கரத்தின் வல்லமை அங்கே வெளிப்படும் போது அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு அற்புதமாக இருக்கும். நாம இப்போதும் தன்னைத்தானே சோதி தருவதற்கு நேராக நாம் யாவரும் கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் என்ன பண்ணணும்? காலையிலேயே தேவனுக்கு நேராக எப்படி நம்முடைய சிந்தைகள் இருந்தது? காலையில் எழுப்பினதும் தேவனுக்கு முதலிடம் நாம் கொடுத்தோமா? அதை நாம் தினமும் ஆராய்ந்தறிய வேண்டும்.
ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலையில முதல் இந்நேரமே தேவனுடைய அபிஷேகத்தில் நாம் கடந்து சென்றோமா? இந்நாளை தேவனுடைய அபிஷேகத்தால் நாம் தேவனுடைய அபிஷேகத்தில் கடந்து சென்றோமா? அவருக்கு பிரியமான வார்த்தைகளை நாம் பேசுறோமா? அப்படி அன்பில் நாம் நிலை நின்றோமா? தன் சுத்தத்திலும் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்றுதான் தேவன் சொல்லியிருக்கிறார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அப்போது நான் அங்கே கிரியை செய்வேன், என்னுடைய வல்லமை வெளிப்படும் என்று நம்மை நாமே ஒப்புரவாக்கிக் கொள்வோம். தேவனுக்கு நேராக நம்முடைய சிந்தைகள் இனி நாம் ஒவ்வொரு நாளும் நேற்றுக்கு ஏதாவது ஒரு குறைகள் நம்முடைய நாம் அதில் செய்ததில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அடுத்த நாட்களில் அது நாம் செய்யாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாக கிட்டை சேர வேண்டும், கிட்டை சேர அவருடைய வல்லமையை நாம் கண்கூடாக பார்ப்போம். அமே ஸ்தோத்திரம், ஹalleluya. அடுத்ததாக நாம் அந்த கல்வாரி பாதத்துல வைப்போம். எல்லாரும் வியாதிகள் எந்த இடத்தில் பலவீனமாய் இருக்கிறதோ, அந்த உடம்பில் எந்த சரீரத்தில் எந்த பகுதி பலவீனப்பட்டு போனதோ அதை கல்வாரி சிலுவையின் பாதத்தில் வையுங்கள். அவருடைய கல்வாரி ரத்தம் பாய்ந்து வருவதாக. அதே மாதிரி குடும்பத்தில் எந்தெந்த சீர்கேடுகள் இருக்கிறதோ குடும்பத்தில் அதை எல்லாத்தையும் கொண்டு வையுங்கள். குறைகளை நிறைவாக்குகிற தேவன் அவர், எல்லாவற்றையும் சரி செய்கிற தேவன். மனமாற்றத்துக்கு ஏதுவாக அப்படியே ஜீவ ரத்தம் அங்கே குடும்பங்களில் மனமாற்றங்களை கொண்டு வரும். ரட்சிப்புக்குள் வராதவர்களை எல்லாம் கொண்டு வைங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே ஜீவ ரத்தம் ஹalleluya நமக்கு விடுதலையை கொண்டு வரும், நோய்களை சுகமாக்கும் வல்லவராகிய தேவனே, இப்போது எல்லாவற்றையும் ஒரு சிலுவை பாதத்தில் வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, சீர்படுத்துகிற தேவன் நீர். ரத்தத்தால் சீர்படுத்துவீராக, குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, மன திரும்புதலுக்கு ஏதுவாக திசை திருப்புவீராக. ஹalleluya ரத்தம் ஹalleluya வியாதிகளில் பாய்ந்து செல்லட்டும். ஹalleluya இப்போது அந்த இடங்கள் சுத்திகரிக்கப்படுவதாக. ஹalleluya எல்லா வியாதிகளும் ஹalleluya வியாதிகள் மீது உமது வல்லமையின் காரணம் உமது ஜீவ ரத்தம் பாய்ந்து செல்லட்டும், சுத்திகரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால் ஹalleluya சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் ஹalleluya ரத்தம் ஹalleluya எங்கும் பாயட்டும் சுத்திகரிப்பினால் தேவன் அவர் உமது ரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுவதாக. ஹalleluya விடுதலை ஹalleluya இயேசுவின் நாமத்தால் விடுதலையை கட்டளையிடுகிறோம். சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் நீங்கி போகட்டும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும். உமது ஜீவ ரத்தம் சரீரம் முழுவதும் உச்சம் தொடங்குதல் கால் வரை இறங்கட்டும். ஹalleluya குடும்பங்களில் இறங்கட்டும். ஹalleluya சீர்படுத்துகிற ஹalleluya குடும்பங்களை சீர்படுத்தும்படியாக இறங்குவதாக. ஜீவ ரத்தம் பாய்ந்தோடட்டும், ஜீவ நதியாக பாய்ந்து ஓடுவதாக. ஹalleluya இந்த ஜனங்களை மீட்கும்படியாக அல்லவா நீர் கடைசி சொட்டு ரத்தத்தை ஊற்றி சிந்தினீர். ஹalleluya இப்போது குடும்பங்களில் இறங்கட்டும். ஹalleluya ஹalleluya இயேசுவின் நாமத்தால் ஹalleluya ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தால் ஆமென். அப்புறமாக மீது நாம என்ன பண்ணிக்கலாம், எல்லாம் மற்றபடியாக தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு தேவைகளையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் பதிலை கட்டளையிடுவீராக. எங்களை நேசிக்கிற தேவன் தேவாதி தேவன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, என் தகப்பனே பிள்ளைகளுக்கு கண்ணோக்கி பார்க்கிறாக. எல்லாருக்கும் பதிலை குடும்பம் ஆண்டவரே. ஹalleluya கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஹalleluya குடும்பங்களுக்காக கடன் பிரச்சனையோடு உண்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை இருந்து விடுதலை அடையும்படியாக ஒரு வழிவாசலை திறந்து கொடுப்பீராக. பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் பொருளாதார ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஹalleluya 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 தேவையில்லாத செலவினங்கள் குடும்பங்களில் வராதவர்களை பார்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஞானத்தையும் புத்தியை கொடுப்பீராக. நல்லபடியாக படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க உதவி பண்ணுவீராக ஆண்டவரே. பிள்ளைகளை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம். வாலிய பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக திசை திருப்பி வழி நடத்துவீராக. உமது வசனங்களால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களை நிரப்புவீராக. ஹalleluya ஹalleluya பெற்றோருக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. பலப்படுத்தும் ஆண்டவரை. சிறு பிள்ளைகளை கொடுக்கிறோம், பாதுகாத்து வழி நடத்தும். ஆமே சோதர திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் அல்ல ஏற்ற வரன்களை அவர்கள் காயத்தப்படி கொடும். அவர்கள் வரன் தங்களுடைய வரன்களை தங்களுடைய துணைகளை கண்டடையும்படியான ஆண்டவரே கண்களை கொடுப்பீராக. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே என்னென்ன குறைகள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை கட்டளையிடுவீராக. குடும்பங்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தும் ஆண்டவரே. எல்லாரையும் ஆண்டவரே குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை எல்லாம் உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya உம்முடைய ரட்சிப்பின் வாசனை அவர்களும் தரித்துக் கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களுக்கு துணை நிறுத்தீராக. அவர்களுக்குள் மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. அவர்கள் எங்களால் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம், என்னால் எங்களால் முடியவில்லை என்று தங்களுடைய பலவீனங்களை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய பலவீனங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே உம்மால் மாத்திரமே முடியும். நீர் அவர்களுக்கு மனமாற்றங்களை கொடுப்பீராக. ஹalleluya குடும்பங்களை சமாதானத்துக்கு ஏதுவாக நடத்துவீராக. ஹalleluya சீர்படுத்துவீராக. குடும்பங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவீராக. ஹalleluya உமது மகிமை பிரசன்னம் கிருபை சமாதானம் குடும்பங்களில் நிறைவாகி இறங்கட்டும். ஆண்டவரே மன மகிழ்ச்சி தேவன் சமாதானத்தில் தேவன் குடும்பங்களில் மன மகிழ்ச்சி சமாதானத்தை கட்டளையிடுவீராக. எல்லா தேவைகளையும் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்துவீராக. எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவீராக. மேலும் குடும்பங்களில் நல்ல போஷிப்புகளை கட்டளையிடுவீராக. பரிசுத்தமான போஷிப்புகளை கட்டளையிடுவீராக. எல்லாத்தையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். எல்லாத்துக்கும் நேரே பதிலை தருவீராக. ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் ஏதாவது சாட்சியம் கடைசியாக எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.